2024 ஏறத்தாழ 152 முறை இந்த நீட் தேர்வு பேப்பரோ மற்ற தேர்வுகளும் சேர்ந்து வெளியாகிருக்கிறது. அப்ப நீட் தேர்வு காங்கிரஸ் கொண்டு வந்தது ஒரு ஒரு நல்ல நோக்கம் தான் நினைக்கிறீங்களா? ஆமா, நீட் தேர்வுங்கிறது நல்ல நோக்கம்னு 2029ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ண வாய்ப்பு இருக்காங்கிறது கொஸ்டினா இருக்கும். தமிழ்நாட்டில் கடந்த முறை ஒரு 600-700 ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்காது. இந்த ஆட்சியில கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் இருந்தால் நான் எனது உண்ணாவிரத்தை நான் விடுகிறேன் அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிறோங்கிற மாதிரியான பேசினாங்க. ஆனா அதை மாணவர்கள் ஒத்துக்கல. இதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஜேபின்னு ஒரு ஆள் ஆரம்பிச்சு அவர் ஆரம்பிச்சு அவர் அமெரிக்காலேருந்து இங்கே வந்து போராட்டம் நடத்தி அதுக்கு ஒரு கல்வியாளர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இது ஒரு திட்டமிட்டு நடக்குதோ? ஏன்னா எல்லா மாநிலங்களையும் இது தொடர்ந்து நடக்குது. ஏன் அங்கே காங்கிரஸ் போராடலை? தாவேகா நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் அந்த முடிவை எடுக்குமான்னு கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்கும் கார்பரேஷன்ல நடந்ததெல்லாம் என்ன? 100% வரிய கடந்த ஆட்சி 200 ஆக்குனாங்க அதிகாரிகள் மூலமா. நீங்க தான் கூட்டணியில் இருந்தீங்க. வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் துணைத் தலைவர் இதயத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். நீட்டுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டம் மிக கடுமையாக நடைபெற்றுட்டே இருக்கு. ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு தர்மேந்திர பிரதானுடைய பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு. இதில் காங்கிரஸ் தலைவரும் கலந்துக்கிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நீட் தேர்வை வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருக்கிறாங்களா, இல்லை எப்போதும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அஜெண்டா வச்சிருந்தாங்க, தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்கள் தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஜெண்டாலாம் இருக்கலாம், அதே முடிவில் இருக்கிறாங்களா? இப்போ மாணவனுடைய போராட்டத்தை எந்த அளவில் காங்கிரஸ் எடுத்துக்குது? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் 2019, 2021 தேர்தல்களில் தமிழ்நாடு வந்த பொழுது தெளிவாக சொன்னார், நீட் என்பது எந்தெந்த மாநிலங்களில் வேண்டாம் என்கிறார்களோ அந்த மாநிலங்களில் வைக்கக்கூடாது, தேவை உள்ள மாநிலங்களில் வைத்து கொள்ளலாம். இதுதான் ராகுல் காந்தியோடைய நிலைப்பாடு. அதே போன்று தொடர்ந்து 2017-16 அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடியார் காலத்தில் தான் இது நுழைந்தது. செல்வி ஜெயலலிதா காலத்தில் தடுக்கப்பட்டது, அதற்கு முன்பும் தடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு வந்த பிறகுதான் 2 ஆண்டுகளாக மிக மோசமான நிலையில தமிழக மாணவர்கள் அதிலே வெற்றி பெற்றார்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதிகமாக மோசம்னு சொன்னா கம்மியா எதிர்பார்த்த இடங்கள் வரல. வடநாட்டில் வந்து அவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னையே எழுத ஆரம்பிச்சதுனால அங்கே வந்து இந்த அவர்களுக்கு குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அந்த வினாத்தாள் கிடைத்து விட்டது. எந்த அளவுக்கு மோசம் சொன்னா 2024 இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த மோசம் தொடர்ந்தது. ஏறத்தாழ 152 முறை இந்த நீட் தேர்வு பேப்பரோ மற்ற தேர்வுகளும் சேர்ந்து வெளியாகிருக்கிறது. மிக மோசமானது 2024 குஜராத்தில் ஒரே சென்டர்ல எழுதினவர்கள் அனைவருமே 270 மார்க் வாங்கினாங்க. 270க்கு 270, 100க்கு 100. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. பொதுவாக போலி விசா, போலி பாஸ்போர்ட், போலி நோட்டுகள், போதைப் பொருள்கள் எல்லாமே குஜராத்தில் தான் வரும். அமெரிக்காவிலிருந்து அதிகமாக நாள் தங்கி அனுப்பினாலும், கனடாவிலிருந்து தங்கினாலும் குஜராத் தான். அதே மாதிரி இந்தியாவுடைய வங்கிகளில் அதிகமாக பணம் பெற்றவர்களும் குஜராத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் தான். இன்னைக்கும் இந்தியாவில் வந்து வளர்ச்சின்னு சொல்றாங்க, அது மக்களுக்கான வளர்ச்சியோ அரசுக்கான வளர்ச்சியோ அல்ல. 2 பெருநிறுவனங்கள் அதானி, அம்பானி, இவர்களுடைய வளர்ச்சி தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதை காண்பித்து நீங்க மக்கள் வளர்ச்சியாக கொண்டு வர முடியாது. இதுதான் உண்மை. கடனும் 201.75 லட்சம் கோடி இருக்குது இந்தியாவுக்கு. கடன் வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும், 1947 சுதந்திரம் வந்ததில் இருந்து 2014 வரை சுமார் 70 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி, வாஜ்பாயுடைய பாஜக ஆட்சி, இப்படி பல ஆட்சிகள் இருந்தபோது கூட மொத்தமாக 55 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் 11 வருஷத்துல 2,75,000 கோடி அப்படின்னு சொன்னா 5 மடங்கு 4 மடங்கு இந்த 11 வருஷத்துல ஏறி இருக்கு.
இதுதான் இந்த ஆட்சி செய்த சாதனை. ஒவ்வொருவர் தலை மீதும் 5 அல்லது 6 மடங்கு கடன் ஏறி இருக்கிறது. இப்படி குஜராத்துடைய நிலைமைக்கு பிறகுதான் இன்னும் மோசமாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், 2025 இதே பிரச்சனை நாடு முழுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த வருஷம் நீட் தேர்வு வினா கசிவு மட்டுமல்ல, முறைகேடாக எல்லா இடங்களிலும் கிடைத்ததன் காரணமாக ஒன்றிய அரசே ஒத்துக்கொண்டு இந்த தேர்வை மறுதேர்வு நடத்தினார்கள். அப்ப நீட் தேர்வு காங்கிரஸ் கொண்டு வந்தது ஒரு நல்ல நோக்கம் தான் நினைக்கிறீங்களா? ஆமா, நீட் தேர்வுங்கிறது நல்ல நோக்கம்னு. நீட் தேர்வு என்பது இந்தியாவில் சில மாநிலங்கள்ல மருத்துவ இடங்கள் கம்மி, பல மாநிலங்கள்ல மருத்துவ இடங்கள் அதிகம். இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் கிடைக்கணுங்க வாய்ப்பு. இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக சிரமப்பட்டு மிகப்பெரிய முயற்சியில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள் நீட்டு மூலமா வந்துடுறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் நாம காங்கிரஸ், திமுக, மற்ற கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்லாம் தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். அதனால்தான் ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் விரும்பும் வரை நீட் தேர்வு கூடாது என்று தெளிவா சொன்னார். அதனால பிற மாநிலங்களை பத்தி நம்ம கவலை இல்லை, அந்த மாநிலங்கள் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கூடாது என்பதால் நம்ம நிலைப்பாடு. உங்களுக்கு ஆரம்பத்தில் அனிதாங்கிற ஒரு சகோதரி பெரம்பலூர் தற்கொலை, அதுக்கு பிறகு பல தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதன் பிறகுதான் 2 பேர் தற்கொலை பண்ணினாங்க. இதன் பிறகுதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது அதுக்காண்டி ஒரு ஆணையத்தை உருவாக்குனாங்க. 10% நீட்டு விலக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைச்சது. அதை கூட பாண்டிச்சேரி முழுமையா கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் 7 விழுக்காடு கொடுத்தாரு. நான் கடந்த 5-6 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து இந்த 7.5 விழுக்காட்டை 10 ஆக்க வேண்டும், 2.5% கொடுக்கணும், பல போராட்டங்கள் நடத்தினேன், அமைச்சர்களை போய் சந்திச்சேன், பல முயற்சி எடுத்தேன். தொலைக்காட்சி ஃபுல்லா அதான் நான் பேசிட்டு இருப்பேன். ஆனா அந்த 2% அன்றைய ஆட்சி கொடுத்துருக்கணும். ஏன்னா நீட்டின் பேர் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். 2029 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ண வாய்ப்பு இருக்காங்கிறது கொஸ்டினா இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க அவ்வளவு சிரமத்துக்குள்ளா மாணவர்கள் ஆக போய் தான் இவ்வளோ போராட்டம் வெடிக்கிறதுக்கான காரணமா அங்க இருக்குது. ஸோ அந்த நிலைப்பாடை காங்கிரஸ் தலைமை ஏத்துக்கிறது. அதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன், இந்த 2.5% கொடுக்கணும்னு இந்த ஆட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியில சொன்ன உடனே கொள்கை அளவுல கடந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்க, செய்யலாம். அப்ப தமிழ்நாட்டில் கடந்த முறை ஒரு 600-700 ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்காது, இந்த ஆட்சியில கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்முடைய தொடர் முயற்சியில் அது ஒரு வெற்றி. அது ஒரு கருத்து. ஆனா 2 மருத்துவக் கல்லூரிய நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாத்திட்டாங்க, 600 சீட்டு போச்சுன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இந்த அரசு, ஒன்றிய அரசு தான் அதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. அதுக்கான அழுத்தங்களை கொடுத்துருக்கீங்களா? இல்ல, அதான் கொடுத்துருக்கோமே. கொடுத்ததுனாலதான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. 2 கல்லூரியில சுமார் 150-180 இடங்கள்ல பாதி போச்சுன்னா 75 இடங்கள். அந்த 75 இடங்களுக்கு பதிலாக இப்ப ஒரு வேளை இந்த அரசு ஒரு 3 மருத்துவ கல்லூரிகள்ல 50 இடங்களை கூடுதலாக ஒரு 150 இடங்களை பெற்றிருக்காங்க. நீங்க கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு சரியா வரும். ஆனா இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இதை அனுமதித்திருக்க கூடாது, அவர்கள் தான் இதை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு முந்தைய அரசும் தடுத்திருக்கணும். அதை டீம்டு யூனிவர்சிட்டியா நிகர்நிலை பல்கலைக்கழகமா கொடுக்க கூடாதுன்னு. அதனால இந்த 2ம் நடந்ததன் விளைவு தான் இந்த 180 இடங்கள் நாம் இழக்க போறோம். இது நியாயமான ஒரு கேள்விதான். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி, திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்ற கூடுவதற்கு முன்பாகவே இந்த நீட் விஷயம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 22 நாட்களாக அவர்கள் போராடினார்கள். 23ஆவது நாளில் அவர் கல்வியாளர் மாங்சுக் அவர்களை கைது செய்தார்கள், அதாவது அப்புறப்படுத்தினார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அதுவரையும் அந்த போராட்டம் அமைதியா நடந்துச்சு. அந்த போராட்டம் அமைதியா நடக்கும் போதே காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் இதை எடுக்கணும்னு சொல்லி குழுவிட சொல்லிச்சு. 3 நாளைக்கு முன்பாக சபாநாயகரை சந்திச்சு இதை எடுக்கணும்னு சொல்லும் போது சபாநாயகர் என்ன சொன்னாரு, அவருக்கு எல்லா உரிமை இருந்தும் இல்லை நான் அரசிட்ட கேட்டுதான் செய்வேன்டாரு. அதன் விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா,
சிஜேபிங்கிற ஒரு கட்சி டெல்லியில பாராளுமன்றத்தை நோக்கி புறப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய போராட்டத்தை நிலைகுலைய செய்தார்கள். அது செய்யாம இருந்தா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும். காங்கிரஸ் கட்சி கேட்டும் டிபேட் இல்லைன்ட்டாங்க பார்லிமெண்ட்ல. இல்ல தாரோன்னு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டத்துக்கு வரும்போது தாரோம் அப்படின்னு சொன்னதாகவும் மாணவர் இல்ல பாராளுமன்றத்துல விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டதும் போராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொன்னதாகலாம் தகவல். அது அப்புறம் அப்ப சிஜேபி போராடும் போதும் சொல்லல. அடுத்த நாள் இதை கையில ராகுல் காந்தி எடுத்து இந்த போராட்டத்தை நடத்திய போது ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் ஒருவர் வந்து நாங்கள் இதை பார்லிமெண்டத்தில் பேசணும்னு சொன்னாங்க. இரண்டாவது கோரிக்கை, அந்த பார்ட்டி வச்சிருக்க கோரிக்கை, இதற்கெல்லாம் காரணமாக தொடர்ந்து இருக்கக்கூடியதை தடுக்காத கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நீக்க வேண்டும். அதே போல் இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும், அவர்கள் மேல் வழக்கு போடக்கூடாது. நேற்று கூட மான்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நிலையில அவர் சொல்றாரு, இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்காமல் இருந்தால் நான் எனது உண்ணாவிரத்தை நான் விடுகிறேன்னு அளவுக்கு சொல்லியிருக்காரு. இப்படி பாஜக தொடர்ந்து ஒரு அட்டூழியமான ஒரு சூழ்நிலையில அநியாயமாக ஜனநாயகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைக்கு பாஜக தொடர்ந்து இந்திய மாணவர்களுக்கு எதிராக, இந்திய சட்டங்களுக்கு எதிராக நேற்று நடந்த அந்த போராட்டத்தில், அதாவது முந்தைய நாள் மாணவர்களுடைய போராட்டத்தில் அவர்கள் மீது காவல்துறை அல்லாமல் வேறு சிலரையும் ஏற்கனவே சிஏஏ போராட்டத்தில் எப்படி நடந்துச்சோ அந்த போராட்டங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட அந்த குழுவினர் அந்த போராட்டத்தை எதிர்த்து அவர்கள் துப்பாக்கி ஏந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கியை காமிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேத்து சென்னையில நடந்த போராட்டத்திலையும் இதே மாதிரி மாணவர்கள் ஃபுல்லா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு போராட்டத்துல வந்து லத்தியில கம்பியை வச்சு தலையை குத்திருக்காங்க. ரெண்டாவது, அதாவது லத்தியிலேயே ஒரு புல்லட் மாதிரி கொண்டு போய் தட்டினா அது உள்ள போற மாதிரி இதையெல்லாம் ஆயுதங்களை வைத்து ஒரு மிக கொடூரமான விஷயத்தை பாஜக அரசு சிஏஏ போராட்டத்தை செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கு. அப்ப இப்படி ஒரு போராட்டத்தை எல்லா பத்திரிகையிலும் போடுச்சு. மாணவன் என்ன சொல்றாரு, என்னை அடிக்கிறார். சத்தியாகிரகம் உண்மையான சத்தியாகிரகி, இந்திய மக்கள் அவரை பாராட்டணும் அடின்னு சொல்றாரு. அவளை 5 போலி காவல்துறையினர் தாக்குறாங்க. இப்படி மாணவர்கள் கிளந்து எழுந்த மாணவர் எழுச்சியை இந்த அரசு எளிதாக நினைக்கக்கூடாது. அதுக்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும். தர்மபுரம் அந்த அமைச்சரை நீக்க வேண்டும். எதிர்காலத்தில் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் காரணமாகவோ தண்டிக்க வேண்டும். அதான் இங்கே ராகுல் காந்தி அவர்கள் அங்கே கூட்டத்துக்கு போயிட்டு நான் இப்போ பாராளுமன்றத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிறோங்கிற மாதிரியான பேசினாங்க. ஆனால் அதை மாணவர்கள் ஒத்துக்கல. மாணவர்களுக்கும் அங்கே ராகுல் காந்தி அவர்களுக்குமான அந்த இடைவேளை அங்கே இருந்துச்சு, காங்கிரஸுக்கும் மாணவர்களுக்குமான இடைவேளை அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாணவர்கள் போராட்டம் முந்தின நாள் நடந்துச்சு. அவர்களுக்கு ஆதரவாக 2வது நாள் போராட்டம். இந்த போராட்டம் வந்து உங்களுக்கு பிரதமர் இல்லத்துக்கு முன்னால் நடந்துச்சு. இதில் வந்து எப்படியாவது அதை சீர்குலைக்கணும்னு வந்தாங்க. அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் சொல்றாங்க, செய்யலை. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அமளி 12 மணிக்கு வரை ஒத்தி போடப்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஒரே காரணம் தான், சொன்ன மாதிரி வார்த்தையை சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு முயற்சி எடுக்கல. அப்ப இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருப்பதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது. இல்லை, ஜேபி நட்டா அவர்கள் சொல்லும்போது கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற இல்லை காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களில் டிஎன்பிசி போன்ற தேர்வுகள்லையும் ஆசிரியர் தகுதி தேர்வுலையுமே இதே மாதிரி கொஸ்டின்லாம் ரிலீஸ் ஆச்சு, வெளியில் போச்சு. டிஎன்பிசி கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து அதை கேன்சல்லாம் பண்ணாங்க. அதுக்கான பெரிய காரணங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் பெரிதுபடுத்தலை காங்கிரஸ். ஆனால் இந்த போராட்டத்தை தூண்டுறாங்க, வேணுமெனே இதை அரசியல் படுத்துறாங்க, மாணவர்களை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்கன்ற. தமிழ்நாட்டில் முந்தைய ஆட்சியில் இந்த மாதிரி நடந்து ஒரு முறை அவர்கள் வைத்தார்கள். ஒரு மாநில அளவிலான ஒரு விஷயம், உரிமையும் மாநிலத்தில் தான் வருது. ஆனால் நீட்டு தேர்வு அப்படி இல்லை. தமிழ்நாட்டு உரிமை வட மாநிலங்கள் பறிக்கிறது. வட மாநிலங்கள் இது வந்து
தேசம் முழுமையான ஒரு தேர்வு. இந்த தேர்வு தேவையில்லை, அந்தந்த மாநிலங்களை வைங்க. அங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் எளிதாக சரி செய்ய முடியும். அந்த பிரச்சனை அந்த மாநிலத்துக்குள்ள முடிஞ்சிடும். இப்போ வியாபம் ஊழல் ஒரு ஊழல், இந்தியாவிலேயே புரட்டி போட்ட ஊழல், பல 100 பேர் செத்து போனாங்க. அப்படிப்பட்ட ஊழலுக்கு காரணமாக இருந்த முதலமைச்சரை இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக ஆக்கியிருக்காங்க. பல கோடிக்கணக்கான ரூபாய் அது ஊழல் வந்தது. அது உச்சநீதிமன்றம் வரை சென்றது. பல பேர் இறந்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். அது பாஜகவுடைய ஆட்சியில் தான் இங்கே நடந்துச்சு. அதற்கே இன்னைக்கு வரை ஒரு விமோசனம் கிடைக்கல. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தவறு நடந்தால் உடனே அதை திருத்திக்கிறாங்க. பிற மாநிலங்களில் எந்த பேப்பர் லீக் ஆச்சோ அதை பண்ணிடுறாங்க. அதனால் அங்கெல்லாம் அந்த போராட்டம் வெடிக்கிற வாய்ப்பு இல்லை. அப்படி நினைச்சிருந்தா பாஜக சும்மா விட்டுருக்குமா? பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் அதை எதிர்த்தா கூட பாஜக கண்டுகொள்வதில்லை. அதனால இதைதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாநிலத்துக்குள் உள்ள உரிமைகள் என்பது வேறு, ஒரு அகில இந்திய அளவில் உள்ள உரிமைகள் என்பது வேறு. இதை நாம் முறையாக இல்லை, இதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஜேபின்னு ஒரு ஆள் ஆரம்பிச்சு அவர் ஆரம்பிச்சு அவர் அமெரிக்காலேருந்து இங்கே வந்து போராட்டம் நடத்தி அதுக்கு ஒரு கல்வியாளர் உண்ணாவிரதம் இருந்து இது ஒரு திட்டமிட்டு நடக்குதோ? ஏன்னா எல்லா மாநிலங்களையும் இது தொடர்ந்து நடக்குது. ஏன் அங்கே காங்கிரஸ் போராடலை, ஏன் அங்கே காங்கிரஸ் எதுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் முன் வைக்கிறாங்கல்ல. காங்கிரஸ் போராடுனா ஏன் போராடுனேன்னு கேட்குறீங்க, போராடுனா ஏன் போராடுன்னு கேட்குறீங்க, ஆதரவு கொடுத்தா ஏன் ஆதரவு கொடுத்தேன்னு கேட்குறீங்க. யாராவது ஒருத்தர் இந்தியாவுடைய 27 லட்சம் மாணவர்களுக்காக வேண்டி போராட்டத்தில் இறங்கும்போது இவர் ஏன் அமெரிக்கா இருந்து வந்தாருன்னா கேட்குறீங்க. இதே மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அண்ணா ஹசேரான்னு ஒருத்தரை கூப்பிட்டு டெல்லியில் மிகப்பெரிய ரணகலத்தை ஏற்படுத்தினாங்க. நிர்பயா வழக்கு நாள்போடு நடக்குது. அந்த ஒரு வழக்கை பெரிதுபடுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கீழே இறக்குனாங்க. அதன் விளைவு தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 200 லட்சம் கோடிக்கு மேலே இன்னைக்கு நாம் கடன் வாங்கியிருக்கோம். 70 ஆண்டுகளில் வெறும் 55 லட்சம் வாங்கியிருந்தோம், 11 வாங்கியிருக்கோம். அப்போ இந்தியாவில் விலைவாசி 2 மடங்கு போயிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை 2 மடங்கு போயிடுச்சு, அமெரிக்கன் டாலருடைய விலை 2 மடங்கு போயிடுச்சு, இந்தியாவுடைய பண மதிப்பு 50 பைசாவாயிருச்சு. ₹1 இவ்வளவு மோசமான ஒரு சூழல். போதைப் பொருள்கள் குஜராத்திலேருந்து இறங்கி இந்தியா முழுக்க ஒரு போதை கலாச்சாரம், புதிய கலாச்சாரம் உருவாயிருச்சு. அதுக்கு முன்ன இல்லை. அப்ப அண்ணா ஹசாரே மாதிரி இங்க ஒரு ஆளை நீங்க பயன்படுத்துறீங்களா? அப்போ இங்க யாரையும் நாங்க பயன்படுத்தலையே. அண்ணா ஹசாரே ஏன்னா அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு, உண்ணாவிரதம் இருந்து அவரை கைது பண்ணும் போது அந்த போராட்டம் வெடிக்குன்னு சொல்றீங்க. இல்ல, அந்த போராட்டம் கூட இந்த அளவுக்கு வெடிக்கல. இந்த அளவுக்கு மாணவர்களை அடித்து துன்புறுத்தல. சம்பந்தப்பட்டவர்களை தூக்கிட்டு போனாங்க, அவ்வளவுதான். அதோட பிசுபிசுத்து போனது. அதே நேரத்தில் இப்போ இந்த போராட்டங்களில் நடந்த கொடுமை என்னன்னா, எதிரி நாட்டு எதிரிகளை நாம துப்பாக்கியால சுடுற அளவுக்கு நாம போயிருக்கோம். இதுதான் மோசமானது. இப்படி உங்களுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அப்புறப்படுத்துவதற்கு நீர் பீச்சி அடிப்பார்கள், அல்லது இந்த பேர் என்ன, நம்முடைய கண்ணீர் புகை, பல வழிகள் இருக்கு. தடுப்பு போடலாம். ஒரு விவசாயி போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் கண்டுகொள்ளவில்லை. மிகப்பெரிய போராட்டம், நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள். இறந்த பிறகுதான் ஒரு சட்டத்தில் ஒரு எழுத்தை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னவர்கள் அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்கினாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அக்னி வீர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்தியா முழுக்க வட மாநிலங்கள் தான் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை இவங்க ஒடுக்குனாங்க. இந்தியாவில் நடந்த பல படுகொலைகள், பகல்கா மாதிரி காஷ்மீரில் நடந்த பல்வேறு படுகொலைகளை இவங்க பொறுப்பேற்காம அதை வைத்துக்கொண்டு தேர்தலை ஜெயிச்சாங்க. 41 தியாகிகளுடைய படத்தை போட்டு ஜெயிச்சாங்க. அதை பிறகுதான் தெரியுது. பாஜகவை சேர்ந்த ஆளுநர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் பாஜக அரசு தான், பாஜகவுடைய மேலிடம்தான். அவங்க நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். இந்த 40 பேரை நாங்கள் பஸ்ஸில் கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம், கேட்கல. அப்போ இது ஏதோ சதித்திட்டம் போட்டு செஞ்சாங்கங்கிற பாஜகவை சார்ந்தவரே சொன்னார். உலக ஆளுநராக இருக்கவர், அவர் மூத்த தலைவர். அப்போ இப்படி இந்தியாவில் இந்திய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் அதான் அங்கே மாணவர்கள் டெல்லியில் மிக கடுமையாக தாக்கப்படுறாங்க, கொடூரமாக தாக்கப்படுறாங்க. அவங்க ஜனநாயக முறையில் அவங்க போராட்டத்தை அனுமதிக்கலன்னு சொன்னீங்க. அதே தான் இங்கேயும் நம்பர் பேஜ் இல்லாமல், நேம் இல்லாமல் 2 காவலர்கள் 3 காவலர்கள்லாம் எங்களை தாக்குனதா மாணவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கான ஃபோட்டோவையும் அவங்க வெளியிடுறாங்க. இங்கே நம்ம சென்னையில் அதுக்கு ரொம்ப தெளிவாக மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார் தெரியுமா?
நாங்கள் போராட்டங்களை தடுக்கலை. போராட்டம் எப்போ வந்து மக்களுக்கு எதிராக மக்களுடைய நடமாட்டத்தை தடுக்கக்கூடிய அவர்கள் சாலை மறியல்னு போகும்போது தான் போலீஸ்காரர்கள் அப்புறப்படுத்தினார்கள். நாங்க இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம். எந்த அளவுக்கு நீதியமா இருக்கும்னா அவங்க சொல்றாங்க நீட்டு தேர்வே கூடாதுங்கிறாங்க. நீட்டு தேர்வே கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீட்டு தேர்வே கூடாதுன்னு சொன்னாலும் கடந்த முறை ஆட்சி வந்துச்சு. ஆதரவு எப்பவுமே தெரிவிக்கவே இல்லையே. ராகுல் காந்தி அவர்கள் கைது பண்ணப்படும் போது கூட முதல்வர் பேசவே இல்லை. மறுநாளே முதல் குரல் கொடுத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள். நீங்க போய் பத்திரிகை நீங்க படிச்சீங்களா? எனக்கு தெரியாது. மறுநாளுங்கிற நீங்க கைது பண்றாங்க, கைது பண்ணி விடுவிக்கிறாங்க, அந்த நியூஸே மறைஞ்சு போகுது. எத்தனை மணிக்கு விடுவிச்சாங்க? இரவு 10 மணிக்கு விடுவிக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய போறாங்கன்னு யாருக்குமே அதுக்கு பிறகு தெரியாது. திடீர்னு தான் விடுவிக்கிறாங்க. கைது பண்ண அந்த தகவலை தெரிஞ்ச உடனே பத்திரிகைக்காரர்கள் 12 மணிக்கு வீட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட முடியாது. 12 மணிக்கு நீங்க எதையும் அனுப்பிச்சிட முடியாது. அடுத்த நாள் தான் அந்த தகவல் அவர் கொடுக்குறாரு. கொடுத்தது போய் இந்தியாவில் நாள் என்ன மணி என்ன ஒரு 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 குற்றம் நடந்தா ஒரே நாளில் பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பல நாள்கள் ஆச்சு. அப்ப அவர் அதாவது ஒரு தலைவர் சொல்றாரா இல்லைங்கிற அவருடைய விஷயம். ஆனா சொல்லியிருக்காரு தான் நம்ம பேசுறோம். முதல்வர் தான் சொல்லியிருக்காரு. 2 முதல்வர்கள் இங்க கலந்துக்கிட்டாங்க. கேரளாவுடைய முதல்வரும் நம்முடைய கர்நாடக முதல்வர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்கள வந்து ஏன் கைது செய்யலாம்? முதல்வர்களை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. திமுக சார்பில் மாணவர்கள் போராட்டத்தை அங்க டெல்லியில போய் ஆதரிக்கிறாங்க. திருமாவளவன் போய் ஆதரிக்காரு. தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஏன் ஆதரிக்க வேண்டியது? என்ன யாராவது 2 அமைச்சர்களை அனுப்பலாம், அவங்க எம்பிக்களை கூப்பிடுறாங்க, போகலாம். ஏன் அந்த மாதிரியான நடவடிக்கை? தமிழ்நாடு அரசுக்கு எம்பிக்கள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய அவ்வளவு போராட்டமும் தாவேகாவும் சேர்ந்து எடுத்ததாக பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனா இவங்க போறது இவங்க கடமை. ஏன்னா இத்தனை எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க போகாம இருந்தாங்கன்னா தவறு. அதே மாதிரி வெறும் துண்டு போட்டுறதுனால விவசாய போராட்டம் இருக்காது. மேகதாது விஷயத்துல வந்து பாராளுமன்றத்துக்குள்ள பேசணும், அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும், அங்கே நீங்க ரகலை செய்யணும். ஆனா பாஜகவுக்கு பயந்த என்னவோ தெரியல, இதுக்கு வெளியே பாராளுமன்றத்துக்கு வெளியே துண்டு போட்டு அவங்க சொல்றாங்க. அதனால துண்டு போடுறதுனால ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு பிரச்சனை ஒன்றிய அரசு தான் செய்யணும். நீர்வளத்துறை யார்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு. காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து யார் கையில் இருக்கு? அவங்க. அங்கே போய் இவங்க எடுத்து சொல்லணும், பேசணும். அங்கே போய் போராடணும். அது உண்மையான போராட்டம். பாராளுமன்றத்துக்கு நீங்களும் போகலாம், நானும் போகலாம். வாசல்ல போய் நின்று பச்சை துண்டு போடுறதுனால ஒன்றும் இல்லை. அதனால நான் குறைச்சி மதிப்பில்லை. ஒரு அடையாள போராட்டம் நான் வரவேற்கிறேன். அது திமுக செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் சரி. ஆனா செய்ய வேண்டியது ஒன்றிய அரசை வற்புறுத்துவதற்கு நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்க்கறது, பிரதமரை பார்க்கறது. இதை வந்து திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் செய்யலாம். தனியாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். நாங்க அதை போராடுறோம். எங்க அஜெண்டாவில் அதை வச்சிருக்கோம். அதனால நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்கும் ஒரு பிரச்சனை வந்த உடனே தமிழக முதல்வர் மேகதாது விஷயத்துல என்ன செஞ்சாரு? உடனே ஒரு தீர்மானம் போட்டாரு. அது மட்டும் இல்ல, எதிர்கட்சின்னு கூட பார்க்காம அவங்க கொடுத்த அந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒரு பொது விஷயத்துல எதிர்கட்சின்னு கூட பார்க்காம திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் கூட அதை எதிர்த்தாங்க. ஆனா அதுக்காண்டி இது பண்ணல. அதனால தமிழக அரசு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறது. நீட் தேர்வு விவகாரத்துல இப்போ நீங்க காங்கிரஸ் அங்க போனாங்க, சரி அதே முடிவை தாவேகாவும் எடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ தாவேகா நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் அந்த முடிவை எடுக்குமான்னு கேட்குறேன். நிச்சயமா எடுக்கும். எல்லா மாநிலங்களும் எடுக்கும் சொன்னா நிச்சயமா அந்த முடிவு எடுக்கும். அது என்னைக்கு பேசுவாங்க? இல்ல இப்போ காங்கிரஸ் அது என்னைக்கு பேசுவாங்க? அது என்னைக்கு பேசுவாங்க? நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒரு அறிக்கை விடலாம்ல. அறிக்கை தான் போராட்டமே. என்ன சார் போராட்டமே பண்றாங்க? அப்புறம் அறிக்கை அங்க வரைக்கும் நீட் தேர்வு நீங்க சொல்லவே இல்லை. நீட் தேர்வு வேண்டாம்னு அர்த்தம். அது யாரெல்லாம் விரும்பலே வேணுங்கிறவங்க போய் நீங்க என்ன தடுக்க முடியும்? ஒரு மாநிலத்துல, இந்தி மாநிலத்துல ஏற்கனவே நாங்க தான் கொண்டு வந்தோங்கிற ஒரு இந்தி மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கொண்டு வரும்போது தெளிவா கொண்டு வந்தோம். இது ஏன் தேவைன்னு உங்களுக்கு சொன்னேன். சிறு மாநிலங்கள்ல மருத்துவக் கல்லூரி இல்லை, பெரும் மாநிலங்கள் மருத்துவக் கல்லூரி. அவங்களும் இந்திய மக்கள் தானே. அந்த அடிப்படையில கொடுக்குறாங்க. பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். நாம வேணாங்கிறோம். அதனால ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது நீங்க தகவல் அறியும் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. இந்திய மக்கள் எல்லாமே பயன்படுத்துறாங்க. அதனால வேணாம்னு சொல்ல முடியுமா? கல்வி உரிமைங்கிறது 25 விழுக்காடு மாணவர்களுக்கு கிடைக்குது. அந்த 25 விழுக்காடு கிடைக்குது, 75 காரங்க வேணாம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி உணவு, இந்தியாவில் எல்லாருமா ரேஷன் வாங்கி சாப்பிட்றாங்க. உணவு உரிமைன்னு காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. அதுல உணவு உரிமை வாங்காத பணக்காரர்கள் வந்து இது தேவையில்லை, எங்க வரிப்பணம் வீணாகுதுன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா?
அதனால நீட்டு வேண்டாம்னு சொல்ற மாநிலங்கள்லாம் இந்த பிரச்சனையே வராது இல்லையா, வேணும்னு சொல்ற மாநிலங்கள் அவங்க பாத்துக்குவாங்க. அப்ப காங்கிரஸ் அதை நீக்கிறதா ஐடியா இல்ல? நிச்சயமா இருக்கு. எல்லா மாநிலங்களும் மெஜாரிட்டி மாநிலங்கள் வேண்டாம்னு சொன்னா ஒரு 4-5 மாநிலங்களும் பார்க்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க. அது எப்ப எடுப்பாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்தா தான். இவங்க ஒரு சாதாரண நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அமைச்சரை நீக்க மாட்டேங்கிறாங்க, விழாத்தாள் கசிவை பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க, இந்த நீட்டு தேர்வு விஷயமா எதுவுமே செய்யாம இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன நடக்கும்? இதைத்தான் சிந்திக்கணும். பாஜக ஒரு ஜனநாயக விரோத ஏதாச்சதிகார ஒரு ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் இது நடக்க சாத்தியம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி வரும். இப்ப 300 இடத்துல இருந்து பாஜக 400 போகும் சொன்னாங்க. அவங்க 240 மாறி இருக்காங்க. மக்கள் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அடுத்த இந்த 240 140 மாறக்கூடிய நிலை அடுத்த தேர்தலில் வரலாம். வெறும் 50 இடங்கள் வைத்திருந்த காங்கிரஸ் இன்னைக்கு சுமார் 100 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கார்கள். இவையெல்லாம் மாற்றம் வரும். மாற்றம் வரும்போது இந்திய மக்களுக்கு ஒரு ஏற்றம் வரும். அதனால நாம இப்ப சீற்றம் தான் காமிக்க முடியும் பாஜக மேல. இதை தவிர நாம அந்த குற்றம் சொல்லுவதை தவிர எதுவும் செய்ய முடியாது. இல்ல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகள்னா, மாணவர் போராட்டம் தீவிரமடைகிறது, மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அனுமதி கேட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லும் போது நாங்க அனுமதி பெற்று நீங்க போராட்டம் நடத்துங்க அப்படின்றாங்க. அனுமதி கேட்டும் சில இடங்கள்ல அனுமதிகள் கொடுக்கல, அதனால அதை மீறி நாங்க காலேஜில் உள்ளரிப்பு போராட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க இந்த நேரத்துல ஜனநாயகன் படத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அமைச்சர்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? முதல் நீங்க கேட்ட கேள்வி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க எங்கேயும் யாரையும் தடுக்கல, பொதுமக்களுக்கு குந்தம் விளைக்கிறவங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஜனநாயகன் படம் இப்ப முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. எல்லாரும் எங்கே இருப்பாங்க? முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், அதே மாதிரி இலக்கிய விழா நடத்துவாங்க, பகல்லையும் நடத்துவாங்க, 3 நாள் 4 நாள் நடத்துவாங்க. சட்டமன்றத்தில் உட்காந்துருந்தாங்க, அவங்கவுங்க போய் அந்தந்த தொகுதியில் விழா நடத்துறாங்க. சட்டமன்றத்தில் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. ஆக இவர் ஒரு நடிகர், அவருக்கு பல வெளியே வருது, இதுதான் இறுதி படம். அப்ப அந்த படத்தை போய் ஒரு நாள் போய் நிக்கலாம், என்ன தவறுந்துச்சு? கடந்த 30-60 நாளா நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு நாள் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு, எத்தனை அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினாரு, எத்தனை IAS IPS கலெக்டர் கூட்டத்தை நடத்தினாரு. ஒரு படம் வைங்க. இதே 2 மாசத்தை முந்தி ஆட்சி இல்லாதா ADMK இருக்கட்டும் DMK இருக்கட்டும், யாரு அதிகமாக பிரசன்டாக ஆஜராகி இருந்து சட்டமன்றத்தில் எடுத்து பாருங்க. அவங்க 100னா இவங்க 75 60 கூட வர முடியாது, அதிமுக 60 கூட வர முடியாது. இதுதான் உண்மை. அதனால இந்த ஒரு நாளை இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் சொல்றது தான் மாலையில பல ஊடகங்கள் தலைப்பாவே எடுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஆதரவு ஊடகங்கள்ல சிலர் தான் அந்த ஊடகத்தினருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காங்க. பல்வேறு உதவிகளுக்கு கைமாறா இருக்கணும். இன்னைக்கு கைமாறு பேச்சாளர்கள் இன்னைக்கு எவனி பழித்து இழித்து முதல்வரை பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம பார்க்கிறோம். அதுல ஒரு எழுகை தான் நம்முடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்றத்தில் வைத்து உங்க விழா எலும்பை முடிப்பேன்னு சொன்னது. கதவை மூடுன்னு விஜய் அவர்கள் சொல்லல, மூடு என்று சிலர் சொல்லுகிறார்கள். அப்பவாவது நம்ம பேச்சை கேட்பாங்க. அவங்க பேச்சை நம்ம கேட்கிறோம், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. சிலர் சொல்லுகிறார்கள் மூடினாலாவது உட்காருவார்கள் தான் சொன்னார், நான் மூடுவேன்னு சொல்லலை. அது சபாநாயகருடைய அதிகாரம். அதனால பொய் புரட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல அரசு, ஊழல் அற்ற ஒரு அரசு, இன்னைக்கு RTO ஆஃபீஸா இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸா இருக்கும், ஊழல் இல்லைன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி கல்வித்துறையில உங்களுக்கு புதுப்பித்தலா இருக்கட்டும், அதே மாதிரி புதுசா வாங்குறதா இருக்கட்டும், எதுக்குமே பணம் இல்லை, எல்லாரும் சந்தோஷமா கல்வித்துறையில் உள்ளவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராக்டர்கள் எங்கள்கிட்ட 30% 40% கேட்கல, அதனால நாங்கள் குறைச்சி கொடுத்துருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவர்கள் அந்த சங்கம் என்ன சொல்லுது, இப்போ எங்களுக்கு எளிமையா ஆக்கிட்டாங்க, பல்வேறு முனைக்கு போண்டியதில்லை, நேரம் நாங்கள் வாங்குறோம், எளிதாக வாங்குறோம், விரைவாக வாங்குறோம்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு ஊழலை ஒழிக்க ஒரு முயற்சி இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது நாம் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரை 2400 கோடியில ஒரு திட்டம் போட்டாங்க மேம்பாலத்துக்கு. இது 1400 600 கோடியில முடிக்க வேண்டியது 2100 2100 தேவையில்லைன்னா நிறுத்தினாங்க. இன்னைக்கு அடுத்த கம்பெனி வந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்கும் கார்பரேஷன்ல நடந்ததெல்லாம் என்ன, 100% வரிய கடந்த ஆட்சி 200 ஆக்குனாங்க அதிகாரிகள் மூலமா. நீங்க தான் கூட்டணியில் இருந்தீங்க. நான் தான் இருந்தேன். நான் தான் போய் அமைச்சர் நேரு சந்திச்சேன்.
சந்திச்சு என்ன சொன்னேன் தெரியுமா? உங்களால வந்து பாராளுமன்ற தேர்தலில் 1,00,000 வாக்குகளை நீங்க ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் இழந்திருக்கீங்க. திமுக சென்னையில 3 இழந்திருக்கீங்க. அது சட்டமன்றத்தில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 20,000 வாக்குகள் பாதிக்கப்படும் சொன்னேன். இன்னைக்கு கூடுதலா சென்னையில் அவங்க எடுத்திருக்கணும், ஒரு 10 இடமாவது எடுத்திருக்க வேண்டியவங்க. ஏன் இழந்தாங்க? 10,000 ஓட்டு 20,000 ஓட்டுல ஏன் இழந்தாங்க? 30,000 ஓட்டுல இழந்தாங்க? இதுதான் காரணம். நான் எடுத்து விளக்கமா சொன்னேன். நீங்க சொத்து வச்சிருக்க மட்டும் பாதிக்கப்படல, வாழை வாங்குறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நான் எடுத்து சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த 2% கொடுப்பதற்கு மா சுப்பிரமணியன் அவர் சந்திச்சு சொன்னேன். இந்த நீட்டு விலக்குனால அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, 2% கொடுங்கன்னு கேட்க கொடுக்கல. அதை விட மிக முக்கியமானது ஒரு சமூக நீதி. 37 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் குரூப் 1 தேர்வு டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். வெளி மாநிலங்களில் 49 வயசு. சமூக நீதி பேசாத பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் சமூக நீதி பேசக்கூடிய காங்கிரஸ் மாநிலம் தெலுங்கானால 49 வயசு, மற்ற மாநிலங்கள்லாம் 47 வயசு. ஆனால் தமிழ்நாடு சமூக நீதி பேசணும், இதை செய்யுங்கன்னு 5 வருஷமா தலப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆக எந்த மந்திரிகளையும் நான் பார்த்தாலும் செய்யலை. ஆனால் இந்த தடவை இந்த அமைச்சர்களை போய் சொல்லும்போது அவர்கள் உடனடியாக செய்கிறார்கள். இதை நான் கண்ணால் பார்க்குறேன். அமைச்சர் செங்கோட்டையன்ட்ட நான் போய் சொன்னேன், கடந்த ஆண்டு பட்டாவை கொடுத்துட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி வாபஸ் வாங்கிட்டாங்க, அரசு நிலமாக்கிட்டாங்க. சொன்ன உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், இன்னைக்கு அரசு நிலங்களை எடுத்து பழையபடி அவங்களுக்கு வந்து அந்த நத்தம் என்கிற அளவில் கொண்டு வந்துட்டாங்க. இனி அவர்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. அரசு நிலமாக்கிட்டு அப்படி பட்டா கொடுப்பாங்க. இதையெல்லாம் சொன்ன உடனே செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த 2.5% செய்கிறாங்க. 37 வயசை 47 வயசு ஆக்குறதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரவை மாண்புமிகு சரத்தை போய் சந்தித்தேன். அவர் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு. நாம் சொல்றதை காது கொடுத்து கேட்குறாங்க, செய்கிறாங்க. அதனால தான் இந்த அரசை நம்ம ஆதரிக்கிறோம். நமக்கு ஒன்றும் திமுக அரசு மேலே வெறுப்பு இல்லை. நாங்கள் கூட்டணியில் இருந்த அரசு தான். ஆனால் கூட்டாக நாங்கள் ஆட்சி புரியல, முழுமையாக அவங்க தான் வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் பொறுப்பு இல்லை. என் தலைமையிலே போராட்டம் நடந்துச்சு. 28 வருஷத்துலேருந்து 30 வருஷம் கைதிகள் சிறையில் இருக்காங்க, அனைத்து மத கைதிகள் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் என்னுடைய தலைமையில் சர்வகட்சி வந்தாங்க. அன்றைக்கு இன்னைக்கு இருக்க அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு கலந்துக்கிட்டாரு, மாண்புமிகு வன்னியரசு, மாண்புமிகு மல்லை சத்யா மதிமுக சார்பாக கலந்து கொண்டாரு. இப்படி எல்லா கட்சியினரும் வந்து கலந்து கொண்டாங்க. அதன் பிறகுதான் ஒரு அமைச்சர் நான் பாராட்டணும், திமுக ஆட்சியில் திரு ரகுபதி அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? அடுத்த நாளே அழைச்சு லிஸ்ட் கொடுங்கன்னு விடுதலை செய்தார். 3 வருஷம் கழிச்சு, முதல் வருஷமே செய்ய வேண்டிய திமுக அரசு 3 வருஷம் கழிச்சு விடுதலை செஞ்சாங்க. எனக்கு சந்தோஷம். மற்றவங்களுக்கு தொடர் பரவல் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி முடியும் போது கூட அந்த தொடர் பரவலை நீதிமன்றம் நிறுத்திருச்சு. நான் போய் அன்றைக்கு சம்பந்தப்பட்ட உள்துறை செயலாளர், அமைச்சர் எல்லாத்தையும் சொன்னேன். இறுதியாக அதை கையெழுத்தாகி முதல்வரை நான் 4.25 வருஷம் கழிச்சு ஒரு ஜனவரி மாசத்துல தான் நான் சந்திக்க முடிஞ்சு. அப்ப இதை சொன்னேன். உடனே செஞ்சார். நான் பாராட்டுறேன். நல்லது செஞ்சா பாராட்டுவோம். கிட்டத்தட்ட கலைஞர் காலத்துல இருந்து ஹஜ் இல்லம் வேணுங்கிறது எங்க கோரிக்கை, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டே இருந்தோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஹஜ் இல்லம் கொடுத்தாரு. அது என் பேர் தான் அந்த உத்தரவு வந்துச்சு. ஏன்னா நான் தொடர்ந்து போராடுவேன், மற்றவர்கள் கேட்பாங்க, தீர்மானம் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு சொல்லி. காகிதம் இல்லத்து காலத்துல அப்துல் சமத், அப்துல் லத்தீப் போன்ற தலைவர்கள் காலத்துல வராத அந்த இடஒதுக்கீடை நான் வற்புறுத்தி கேட்டதன் பிறகு அன்றைய முதல்வர் கலைஞர் நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறையில் இருக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னார். 4 வருடம் கழிச்சு என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்த கலைஞர்கிட்ட 3.5 விழுக்காடு போடல, 5 கொடுங்கன்னு சொன்னேன். 5 தருவேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி கடந்த 5 ஆண்டுகளாக கிடப்புல போயிடுச்சு. 5% வேணாம், ஒரு அவசரத்துக்கு ஒரு 0.5% சேர்த்து 4 விழுக்காடு கொடுத்திருந்தா கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். நான் முதல்வர் ஸ்டாலின் பல நல்ல காரியங்கள் செஞ்சாருன்னா இல்லைங்கள, இது போன்ற சமூக நீதி விஷயங்கள்ல அவரு செய்யற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அவரை சந்திக்க முடியாத ஒரு சூழலை அவருடைய உதவியாளர்கள் ஏற்படுத்தினார்கள். இதையும் நான் அவர்கிட்ட 2 முறை தெளிவுபடுத்தினேன். அந்த ஆட்சியின் இறுதி காலத்துல எனக்கு காமராஜ் விருது நான் கேட்காம எனக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட நான் அதை பெற்றுக்கொண்டேன். ஏன்னா காமராஜ் விருதை நாம் மறுதளிக்க கூடாது. கொடுத்த 5 லட்சம் ரூபாயை கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கொடுத்துட்டு இதை வந்து உங்க நல்ல திட்டம், காலை உணவு திட்டம் கொடுங்கன்ட்டாங்க. இன்னைக்கு இந்த அரசு அந்த காலை உணவு திட்டம்ங்கிற பேரை பெருந்தலைவர் காமராஜ் பேர்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா இந்த உணவு திட்டங்களை கொண்டு வந்ததுல பெரும்பங்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு இருக்கு. நீதி கட்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து கார்பரேஷன்ல மட்டும்தான் போட முயற்சித்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் தான்
மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.